சோயா வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 1 கப் சோயாவை சுடு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மசாலாவுக்கு 1/4 கப் துருவின தேங்காய், 7-8 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, இஞ்சி, முந்திரி, கசகசா, பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச சோயாவை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை மறுபடியும் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது பிழிஞ்சு வச்ச சோயாவை உள்ளே சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தண்ணி நல்லா வற்றினதும் இறக்குனீங்கன்னா சூப்பரான வெள்ளை குருமா ரெடி.